ஆங்கிலம் ஒரு மொழி, அறிவல்ல. இது அடிப்படையை விளங்கிக்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், நாட்டல் நாலேஜ். அதான் நல்லா விளங்கிக்க. வெள்ளை என்பது நிறம், அழகல்ல. ஆங்கிலம் என்பது மொழி, அறிவல்ல. நீ வணங்குகிற நம் தெய்வங்கள் எல்லாமே கருப்பு தான். அந்த திமிர் நமக்கு இருக்குல்ல. அம்மா போட்டு உனக்கு உளவியலா ஒரு நோய் வந்துருது. வெள்ளையா இருக்கிறதா அப்படின்னு எல்லாம் வெள்ளையாக்கிட்டான். பன்னி வெள்ளை, சக்கரை வெள்ளை, கோழி வெள்ளை, எல்லாம் வெள்ளை. நடிகர் வெள்ளை, நடிகர் வெள்ளை. அதனாலதான் நாட்டிலே பெரிய தொல்லை. ஒளி இந்த நோயிலிருந்து வெளியில வா. அவன் மொழி அவனுக்கு, நம்ம மொழி நமக்கு. அமெரிக்காவில் பள்ளிக்கூடம் போகாதவன் ஆங்கிலம் பேசுவான். பிரிட்டன்ல பிச்சைக்காரன் இங்கிலீஷ்ல பிச்சை எடுப்பான். அது அறிவுன்னு சொல்லிடுவியா? போட்டு குழப்பிக்காத. அது எப்படி? அது தமிழ் படி. இங்க பாரு உன் தாய்மொழி, தாய்மொழியை இங்க பாரு. தாய்மொழியில் கற்றவன் உலகத்தில் படைக்கிறான். தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துறான். எல்லா நாடும் மேடின். ஜெர்மன் மேடின், ஜப்பான் மேடின், ஹாங்காங் மேடின், சைனா மேடின், சிங்கப்பூர் மேடின். ஏன் நாடு மேக்கின்? உன் தாய்மொழி கல்வி. தாய்மொழியில் நல்ல புலமை கொண்ட ஒருவன் உலகில் எம்மொழியும் எளிதாக கற்கலாம். போட்டு குழப்பிக்காத. ஈழத்திலிருந்து நாம் அகதியாக பிரான்சுக்கு போனோம். போய் பிரெஞ்சு கத்துக்கிட்டோமா? பிரெஞ்சு கத்துக்கிட்ட அகதியா போனோமா? நம்ம உறவினன் முழுக்க ராணுவத்தில் இருக்கான். போய் சேர்ந்து இந்தி படிச்சுக்கிட்டானா? இந்தி படிச்சுக்கிட்டு ராணுவத்துக்கு போனோமா? போட்டு குழப்பிக்காத. உலகத்தில் ஒன்னு தெரிஞ்சுக்க. உலகத்தில் எம்மொழியும் கற்போம், நாங்கள் வாழ. எம்மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ. மொழி என்பது ஒவ்வொரு தேசினத்தின் முகம், முகவரி. கலை, இலக்கியம், பண்பாடு, வாழ்வியல், வழிபாடு, அறிவியல், அரசியல் எல்லாம் மொழிதான். என் முகம் சிதைந்து இறந்தால் என் பிணத்தை உன்னால் அடையாளம் காட்ட முடியாது. உன் மொழி சிதைந்து அழிந்தால் உன் இனத்தை அவனாலும் அடையாளம் காட்ட முடியாது. மொழி என்பது வெறும் தொடர்பு கருவி அல்ல. மொழி மற்றவர்களுக்கு வெறும் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ், தொடர்பு கருவி. ஆனால் தமிழர்களுக்கு மொழி உயிர். அதனால்தான் தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழ், இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னா. உலகத்தில் எத்தனை மொழி, இந்தியாவில் எத்தனை மொழிவழி தேசிய இனங்கள், நிலங்கள். எந்த மொழியிலேயாவது கன்னட குமரன் எவனாவது தன் மொழியை, தாய்மொழியை தன் பெயரோட வச்ச ஒரு மாநிலம் சொல்றா, ஒரு மொழி சொல்றா. பிரெஞ்சுக்காரன் தன் மொழி பெயர், தன் பிரெஞ்ச தன் பெயர்ல வச்சிருக்கானா? இங்கிலீஷ்காரன் வச்சிருக்கானா? இல்ல கன்னடர், தெலுங்கர், மலையாளி, துளுவர், உருது, இந்தி, மராட்டின் யாராவது? ஆனால் உலகத்திலே ஒரு இனம், ஒரே ஒரு இனம். தமிழ் குமரன், தமிழ் அரசன், தமிழ் அமுது, தமிழ் செல்வி, தமிழ் வேந்தன் என்று தன் தாய்மொழியை தன் பெயரோடு இணைத்துக் கொண்டு வாழ்கிற உலகில் ஒரே இனம் தமிழன் தான். தமிழ் பேரன்பின் தாய். சீனன் எழுந்தான். என் மொழி தெரியாதவன் பிசாசன். என் மொழி தெரியாதவன் என்ன சொல்றான்? ஊமைங்கிறான். அரேபியன் எழுந்தான். என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான். ஆங்கிலேயன் எழுந்தான். என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் என்றான். அதே நேரம் தமிழ் பெரும்பாட்டன் கணியன் பூங்குன்றன் எழுந்தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான். கம்பன், கபிலன், இளங்கோ எல்லோரும் நம் முன்னவர்கள் உலகு 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 என்றுதான் உலகம் தழுவி நேசித்து பாடியிருக்கிறான். முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ் மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர். என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளர்ந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர், காந்தரு பொருளையும் கலனியும் கண்டவர், கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர். ஏன் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள்? ஆங்கிலம் அறிவு அறிவின் பேசுகிற இயேசு பிறந்த 500 ஆண்டுகளுக்கு பிறகு
உருவான மொழி ஆங்கிலம். இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழின் தொன்மை இலக்கண நூல் தொல்காப்பியம் இருக்குது உருவாகல இருக்குது. என்ன ஆங்கிலத்தில் சிறப்பு வச்சிருக்க நீ? என் மொழியை நீ எடுத்துட்டா உனக்கு சொல்லல. 500க்கு மேற்பட்ட கலை சொற்கள் உயிர் சொற்களை நான் போட்டது உனக்கு உடன். என்னுடைய உடன் ஒரு எஸ் போட்டு சடன். என்னுடைய பேச்சு ஒரு எஸ் சேர்த்து ஸ்பீச். என்னுடைய பஞ்சு ஒரு எஸ் போட்டு ஸ்பாஞ்சு. என்னுடைய கொல் ஒரு இக்கில். என்னுடைய கட்டுமரம் உன்னுடைய கட்டுமரான். என்னுடைய நாவாய் உன்னுடைய நேவி. என்னுடைய கலாச்சாரம் உன்னுடைய கல்ச்சர். உனக்குன்னு என்ன இருக்குது? நான் போட்ட பிச்சையில் ஒரு உருவாக்கிட்டு நான் தான் பெரிய இன்டெலிஜென்ட். தம்பி, உலகத்தில் எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் பேசுகிறார்கள். தமிழர்கள் நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாட்டின் பிரதமர் மாண்புமிக்க ஐயா நேரு அவர்கள், ஐயா பிரதமர் மோடி அவர்கள் உலகம் பூரா செல்றாங்க. என்ன சொல்றாங்க? உலகம் பூரா உலகில் முதல் மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம். உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள பேரார்வம் கொண்டு வருகிறார்கள். நான் சொல்லல, நாட்டின் பிரதமர். ஏய், நீ இங்க பாரு, நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க. பெத்ததாயை பட்டினி போட்டுட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானம் செஞ்சாலும் உனக்கு பலன் இல்லை. தாய்மொழி தெரியாமல் நீ எவ்வளவு பெரிய எவ்வளவு மொழிகளை கற்றாலும் நீ அறிவு கட்டவன். பெத்ததாய் யாருன்னு தெரியாம நீ எப்படி நீ இருப்ப? என்னன்னு சொல்றது? நீ மனநிலை பிறந்து போனவன், நீ நினைவற்றவன். ஒண்ணுதான் உன் தம்பி தங்கைகளே, ஒண்ணுதான் நீங்க நல்லா நினைச்சுக்கணும். இந்த அரங்கத்திற்கு எத்தனை சாளரங்கள் சன்னல்கள் அத்தனைகளாக உலக மொழிகளை நாம் வைத்துக் கொள்ளுவோம். ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நம்முடைய தாய்மொழி தமிழை நாம் வைத்துக் கொள்வோம். எல்லா மொழியும் கத்துக்கிறோம். யார் வேணாம். பாரதியை விடவாடா ஒரு புலவன் இருக்கான். பாரதியை விடவாடா ஒரு பாவலன். நம்முடைய பாட்டனை விடவா எல்லா மொழிகளையும் கற்றான். சொன்னான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிமையானது எங்கும் காணோம்னா, இனிதானது எங்கும் காணோம்னா. ஆங்கிலம் படிக்கிறவனுக்கு ஒண்ணு சொன்னான் பாரு. ஆங்கிலம் படிக்கிறவனுக்கு அன்னைக்கே 1921 செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் இப்படி ஒரு தலைமுறை பைத்தியமா அலையும் தெரிஞ்ச என்ன சொல்றான்? ஆங்கிலம் ஒன்றையே கற்றார், அதற்கு ஆக்கையோடு உயிரையும் விற்றார், தாங்களே அந்நியரானார், செல்ல தமிழின் தொடர் வச்சு போனாருங்க. செல்ல தமிழ்னு போடுறான். தாய்மொழியை மறந்த இனம் சுடுகாட்டில் இறந்த பிணம். நன்கு விளங்கி வச்சுக்க. நீ அதை விட்டுறாத. இதெல்லாம் ஏன் சொல்ற? இந்த நிலைக்கு என் தமிழ் சொங்கவார் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் மொழி ஞாயிறு தேவனையப்ப பாவாணர் அவர்கள். தமிழ் மீட்சியுற வேண்டும், தமிழர்கள் எழுச்சியுற வேண்டும் என்றார். தமிழ் சாகக்கூடாது. இங்க பார், உனக்கு ஒன்று தெரிஞ்சுக்க. தாய்மொழியை பாதுகாத்த இனங்கள் கடுகளவிருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும். தாய்மொழியை அழிய கொடுத்த இனங்கள் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிரித்து வீழும். இதை நன்கு விளங்க. உனக்கு ஒரு திமிர். நீங்க பார், நீ கன்னடனா, நீ மராட்டியனா, நீ மலையாளியா, நீ தெலுங்கனா, நீ பீகாரியா, நீ குஜராத்தியா, நீ யாராவும் இரு. ஆனால் நான் மராட்டியன் என்ற திமிரோடு, அந்த திமிரோடு நீ யாரு? நானா இருக்கேன். என் தம்பி சொல்றாரு, நான் இந்தியத்திலிருந்து தமிழை பார்க்கிறேன், என்ன தமிழத்திலிருந்து தேசியத்தை பார்க்கிறார். நான் இன்னொன்னு சொல்றேன். நான் என் தம்பிக்கு சொல்றேன், நான் முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருக்கேன், அப்புறம் அத்தைக்கு மருமகனா இருக்கேன். இந்த தேசம் நல்லா இருக்கணும்னா, இந்த நாடு நல்லா இருக்கணும்னா என் வீடு நல்லா இருக்கணும். என் வீடு நல்லா இருக்கணும், உன் வீடு நல்லா இருக்கணும், அவர் வீடு நல்லா இருக்கணும், அவர் வீடு நல்லா இருக்கணும். எல்லா வீடும் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும். தட்சாலி வராங்க. இவ்வளவுதான். அதாவது அதுல
அதுல இங்க பாரு, அதுல மருத்துவம் கல்வி பொறியியல் கல்வி தமிழில் படிக்க முடியுமா என்பதற்கு அதற்கு சான்று இங்க பார் ஈழத்திலே ஈழத்தாயகத்தை கட்டி எழுப்பிய எங்களுடைய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் தமிழீழ மண்ணில் மருத்துவத்தை பொறியியலை சட்டத்தை தமிழிலே படிக்க வைத்தார். தமிழிலே படிக்க வைத்து பட்டங்களை பெற வைத்தார். அங்கே படித்த மருத்துவர்கள் இன்னைக்கு உலக நாடுகளிலே மருத்துவம் செய்கிறார்கள். போட்டு குழப்பிக்காத.